நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold winner co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். சூப்பர் சிங்கர் ஜூனியர் உடைய 4வது சீசன். இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா பல வாரங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் இசை ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் குறிப்பா நம்ம கண்டஸ்டன்ஸும் காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாப் 5ல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றது தான். அண்ட் யாரெல்லாம் டாப் 5ல இருக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கான வாரம் தான் இந்த வாரம். ஸோ இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்க போறது டாப் 5 செலக்ஷன்ஸ். டாப் 5 செலக்ஷன் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நடுவர்களை வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. And let's welcome என்றென்றும் புனகையுடன் கானக்குயில் சித்ராமா. The ever bubbly Shubhaji. And let's welcome the India's leading voice expert Ananth Vaidyanathan sir. ஸோ நம்ம பசங்க எப்பவுமே நம்ம ஜட்ஜஸோட பாட்டு பாடினாங்கன்னா ஜட்ஜஸ் கிட்ட வந்து சார் எனக்காக ஒரே ஒரு லைன் பாடுங்களேன், இல்லை அம்மா எனக்காக 2 லைன் மட்டும் பாடி காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பசங்க நம்மளோட டாப் 6 கண்டெஸ்டன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க 6 பேருமே நம்ம ஜட்ஜஸோட சேர்ந்து டூயட் பாட போறாங்க. ஸோ மொத்தம் வந்து இந்த வாரம் 4 சுற்றுகள் இருக்கு. அந்த முதல் சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க அவங்களோட கோ கண்டஸ்டன்டோட சேர்ந்து ஒரு டுவேட் பாட போறாங்க. அண்ட் மீதி இருக்கிற 3 பாடலுமே 3 நடுவர்களோட சேர்ந்து அவங்க பாட போறாங்க. ஸோ நடுவர்களே நீங்களா ரெடியா இருக்கீங்களா? நாங்க வந்து ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். இந்த பசங்க எங்களை விட சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. அவங்க அளவுக்கு பாட முடியணுமேங்கிற டென்ஷன்ல தான் நாங்க இருக்கோம். நான் புள்ளியார் பக்கத்துல ஒரு சதுர் தேங்காய் வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி அவமானமா ஆகக்கூடாது அப்படி பாடுறாங்க பசங்க. மனோ சார் ரொம்ப அமைதியா இருக்கீங்களே என்ன? மனோ சார் காலைல இருந்து யோகா பயிற்சியில் இருக்காரு. ஃபீலிங்ஸ் இப்படி கோத்து விட்டாங்களே நம்மள அப்படின்னு ஃபீல் பண்றாரு. பேச்சு வர மாட்டேங்குது. பொதுவாக நம்ம பசங்க தான் எப்பவுமே ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜட்ஜஸ் கூட பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம கண்டெஸ்டன்ஸ் அவங்களோட கோ கண்டெஸ்டன்ஸோட சேர்ந்து டுவெட் பாட போகிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை சூப்பராக ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ06 பிரவஸ்தி அண்ட் SSJ01 ஹரிப்ரியா. ஹரிப்ரியாவும் பிரவஸ்தியும் கம்பேர் பண்ணிட்டுனா திறமை விஷயத்துல பிரவஸ்தி குறைவா இல்லை. ஆனா இந்த 8லேருந்து 13 வயசுக்குள்ள அதுல இந்த பாடி டெவலப்மெண்ட் மைண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகம். ஹரிப்ரியா அதை ப்ரொஃபஷனலா பாடுவா கண்ணாலனே இந்த பாட்டு. பிரவஸ்தி முயற்சி ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருக்கா. சிலது வரது அதிசயமா இருக்கு. அலைப்பாயும் சிறு பேதை நானோ உன் பேரும்
இருக்க மாமன் தந்த சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க ரெண்டு மைனர் கரெக்ஷன்ஸ். ஒன்று வந்து தழும்புது, அதுக்கு என்ன சொன்னேன் பிரவஸ்தி? தறிக்கெட்டு தழும்புதல்ல, தழும்புது. அது எந்த மலரிலும் தேனில் அந்த நோட்டு, அந்த நோட்டு கிளீனாக வரல. அதுதான் பிரவஸ்திக்கு. ஹரிப்ரியாவுக்கு இது நனவா மட்டும் கொஞ்சம் ஸ்ருதி சரில. இடம் மாறும், அது இடமாறும் இடமாறும்னு பாடுங்க, அவ்வளோதான். மீதி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆல் தி பெஸ்ட். பிரவஸ்தியோட இன்னசென்ஸ் and so beautiful and stylish, Haripriya. Thank you. Thank you. I can't stop being completely blown by your singing. All the best to you. Thank you. மனிஷா கொய்ராலா வந்து இந்த தூணை சுற்றி சுற்றி அழகாக வெக்கப்பட்டு ஆடுற ஒரு பாட்டு, அது ரெண்டு பேரும் சூப்பராக பாடிட்டீங்க. அதுவும் அந்த பாட்டில் வந்து மனிஷா கொய்ராலா வெக்கப்படுவாங்களே, இப்படிதானே இல்லை இது கொய்ராலா மாதிரி இல்லை, கொரில்லா மாதிரி. அதை பற்றி ஒரு சிம்பான்சி பேசுவானா? சிம்பான்சி கடிச்சு வச்சா எத்தனை ஊசி போடுவாங்க தெரியுமா? கடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி, இவ்வளோ நாளாக நீங்கள் காணோம்ல. ஸோ பிரவஸ்தி பிள்ளை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு, எங்க மாக்கப்பா என்ன எங்க அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டா. ஸோ பிரவஸ்தி, இன்னைக்கு உங்க மாக்கப்பா அண்ணா இங்க உங்க முன்னாடியே நிக்கிறாங்க, ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரஷ்யால கொசுவே இருக்க மாட்டாங்க. எதுக்கு? ரஷ்யால ஏன் கொசுவே இருக்க மாட்டாங்க? ஆமா, ஏன்னா அங்க வந்து போத்தின்னு தூங்குவாங்க. ஏன்னா அங்க மொஸ்கிட்டோ ஸ்ப்ரே அடிச்சு வச்சுப்பாங்க இல்லையா? ஓ, நம்ம பரத் சொல்றாரு ரஷ்யால ரொம்ப ரஷ்ஷா இருக்குமா, அந்த ரஷ்ல மாட்டி கொசு எல்லாம் செத்துருமா. டேய் சித்ரமா 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 என்ன உங்களுக்கே தெரியலையா? சரி சொல்லுமா. சரி சொல்லு. பார், ஏன்னா ரஷ்யால கொசு பேர் வேற. பிரவஸ்தி, அந்த பேரு நீங்க சொல்லி ஆகணும். கொசுக்கு ரஷ்யால என்ன பேர்? என்ன பேரு? வா சொல்லு. ஏய், அது பேர் வந்து கர்சி. என்ன அரிசி? புழுங்கல் அரிசியா? கர்சி கர்சி கர்சி. ஓ, அது அரிசின்னு சொன்ன மாதிரி. ரஷ்யால கொசு பேர் என்னன்றது அடுத்த பாட்டு நீ பாடுறதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்டு வந்தா மட்டும்தான் நீ இந்த மேடையில பாட முடியும். ஓகேவா? புரியுதா? சரியா? போய் உட்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம பிரவஸ்தி அண்ட் ஹரிப்ரியா ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா இவங்களை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ04 பரத் அண்ட் SSJ03 ஸ்பூர்த்தி. அடுத்தா தம்புஜத்தை பார்த்தேளா, இது ஒரு ஸ்கிட், ஒரு டிராமான்னு சொல்லலாம், ஒரு குட்டி நாடகம். இதுல
வாச்சிக் அபிநயம் இது ஃபுல்லா கொண்டு வந்தாதான் பாட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பூர்த்திக்கு இது ஸ்ட்ரென்த் இல்லை, ஆனா சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா பரத். கேட்கவே வேண்டாம், இந்த பாட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். படவைய வாங்கிக்கிறா அடுத்தாத்து அம்புஜத்த பாத்தேடா அவ ஆத்துக்காரர் கொஞ்சிறது கேட்டேடா அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நாம கேண்டி அவ சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்கறாண்டி பட்டு அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நாம கேண்டி அவ புடவைக்கு ஏதடி அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நாம கேண்டி ஒரு டிராமா பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு சினிமா பார்த்த சந்தோஷம் மனசுல ரொம்ப அழகா இருந்தது. அந்த மாமாவும் இந்த மாமியும்
என்ன ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறீங்க ரெண்டு பேரும். அப்பா சிங்கிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு நடிப்பும் வரும் ரெண்டு பேருக்குமே. ஸ்பூர்த்திக்கு ஃபர்ஸ்ட் பல்லவி முடிச்சு என்ட்ரி இல்லை கொஞ்சம் தாளம் அப்படி இப்படியான மேனேஜ் பண்ணியாச்சு. அதே மாதிரி பட்டு புடவை, அதுக்கு நீ படவைன்னு சொன்னேன் ஒரு தடவை. அது ஒன்று. பரத் பட்டு நல்லா சொல்கிறப்ப இந்த அளவுக்கு கோவத்தில் சொன்ன பாவம், அது குழந்தை இல்லையா. அதே மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த சின்ன பேபி முகுந்த் பேபி. டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பரத் அண்ட் ஸ்பூர்த்தி, இசைக்கு மொழி கிடையாதுன்றது உங்கள் ரெண்டு பேரால் 100% அது நிரூபணம் ஆயிடுச்சு. காரணம் என்ன, அந்த லிரிக்குடைய மீனிங் கூட உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு சந்தேகம். இருந்தும் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த சாங் டைனமிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த டைலாக் போர்ஷனில் எப்படி பேசியிருக்காங்க அந்த மகான்கள், என்ன கம்போசிஷன். சின்ன போர்ஷனை முகுந்து நிஜமாகவே அழுதி. ஸோ முகுந்து கூட வா, நீ வா, அண்ணன் பக்கத்தில் வா, 3 பேருக்கு சேர்த்து ஒரு ஷவா. இல்ல ஆம்பளைங்கெல்லாம் அவங்க சந்தோஷத்துக்கு எல்லாம் பண்றாங்க. ஒரு பட்டு புடவை கட்ட வாங்கி கொடுங்க. கவலைப்படாதீங்க சித்ராமா, மனோஜ் சார் வந்து இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பட்டு சாரி வாங்கி. ஓகே சார், சொல்லிட்டேன் சார், கவலைப்படாதீங்க, வாங்கி கொடுத்துருங்க. எல்லாம் வாங்கிட்டு என் பேர் சொல்லி பில்லு கட்டிடுங்க. ஓகே, அந்த பாப்பாவுக்கு ஒரு டெடி பேர், இந்த தம்பிக்கு ஒரு டெடி பேர். உனக்கு வந்து ஸ்பெஷலா நீ பாப்பா இல்லையா, அதனால உனக்கு ஒரு பயம். சாப்பிட்ற ஐட்டம்டா. அக்காப்பா, உங்க குழந்தைக்கு ஒரு பழம் ஃபுல்லாவா வாயில போட்டு கொடுப்பீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தானே கொடுக்கணும். அது குழந்தைங்களுக்கு மேம். ஒரு தாரையே ஃபுல்லா முழுங்குவான் மேடம். பழம்லாம் எந்த இதுக்கு. இன்னைக்கு அவன் டயட்ல இருக்கிறனால தோல் இல்லாம சாப்பிட்டுருக்கான். அதுவே வந்து வெறித்தனமான பசியில் இருந்தானா அப்படியே தோலோட சாப்பிட்டுருப்பான். பரத் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸ்பூர்த்தி வந்து எனக்கு தெரிஞ்சு தான் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து அந்த கேரக்டராக மாறி பாடு அதெல்லாம் பண்ணி. ஸோ ஸ்பூர்த்திக்கு வந்து ஒரு ஜோரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூது வருமா ஒரு ஸ்ட்ராங் செஸ்ட் வாய்ஸில் ஆட்டிடியூட் வச்சு பாடக்கூடிய ஒரு நம்பர். ஸ்ரீஷா இந்த மாதிரி சாங்ஸை நன்னா பாடின வந்துட்டு இருக்கா. ஜெசிகா ஆனால் இந்த பாட்டில் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்க போகிறா. ஏன்னா அவளுடைய செஸ்ட் வாய்ஸில் ரொம்ப ஸ்டைலிஷாக பவர்ஃபுல்லாக வருது இந்த சாங். ரெண்டு பேருடைய எஃபெக்டும் வேறு வேறு விதமாக இருக்கும். ஆனால் ஓவரால் சூப்பராக இருக்கும். தூது வருமா, தூது வருமா,
தெற்கு மூலையிலே பல பல தடை தாண்டி வந்தாய் வாசுகள் எல்லாம் பொய்ய என்றார் கொடிய சாத்தாரே என்னை தூக்கி சொல்லவா தூது வருமா காற்று வருமா கரைந்து விடுமா தூது வருமா கனவு வருமா கரைந்து விடுமா குறையிலே கருப்பிலே உடைகள் அணிந்தே இருட்டிலே காத்து கிடந்தே ஆக்ஷன் போல நீயும் வந்தாய் சரசங்கள் செய்தபடியே சாப்கடி கொடுக்கும் யுவனே வலித்தால் சுகம் தந்து சென்றார் மறுபடி வருவாய் என்று துடித்தேன் நடந்தது எண்ணி உறங்க மறுத்தேன் பெரிய மனமில்லை இன்னும் ஒரு முறை வா. சொந்த பந்தத்தை சொல்லிவிடுமா நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா பாதி சொன்னதும் ஓடிவிடுமா சூரா பெண்ணோடு அள்ளி வீசுவே வெட்கமே சூரா பெண்ணோடு கொஞ்சம் பேசுவே வெட்கமா சூரா இதழோடும் சோகம் பாடந்தா சொல்லி வைத்ததா சூரா இடிக்கின்ற சின்ன தோகமே செய்யடா சூரா செய்யடா சூரா செய்யடா சூரா செய்யடா சூரா ஜெசிகா ஸ்ரீஷா ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி ஸ்ரீஷா வந்து இந்த மாதிரி சாங்ஸ் ரொம்ப எப்போவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாடும்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஜெசிகா நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஜெசிகா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, எஸ்பெஷலி கலைந்து விடுமா அதில் அந்த யூர்லிங் மாதிரி ஒரு ரெண்டிஷன் கொடுத்தீங்கல்ல அங்கே அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரே நிறைய தடவை ஸ்ரீஷா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், அதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தலைன்னு எனக்கு கம்ப்ளைண்ட்டாக நான் சொல்கிறேன். வேர்ட்ஸ் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப குழகுழன்னு பாடுறீங்க. கண்டிப்பாக கிளாரிட்டி இருக்கணும், அது கொண்டு வரணும் நீங்கள் உங்கள் சிங்கிங்கில். நிறைய தடவை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அது கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. தேங்க்யூ. அந்த ஆர்கெஸ்ட்ரா அற்புதமாக இருந்தது. கிட்டார் சார் நெல்லுங்க, உருவமே கிட்டார் சைஸு, இன்னமா ப்ளே பண்ணுறீங்க நீங்கள், ஃபென்டாஸ்டிக். ஜெசிகாவுக்கு இது அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஜோனர், ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஜோனர். ட்ராவல் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்ரீஷா இந்த டைனமிக்ஸு உச்சரிப்பு இதெல்லாமே எல்லாருக்கும் தான் கரெக்டாக நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா குறையா தெரியாது. அது கிவ் இட் அப். சுற்றுல ரவுண்ட் 1 ரொம்ப சூப்பரா முடிச்சிட்டோம். ரவுண்ட் 2ல நம்ம பசங்க நம்மளோட வண்டர்ஃபுல் ஜட்ஜஸோட சேர்ந்து டூயட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ரவுண்ட் 2 அருமையா ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ 01 ஹரிப்ரியா அண்ட் இவங்களோட சேர்ந்து டூயட் பாடுறதுக்காக நம்மளோட ராக் ஸ்டார் மனோஜி. ஹரிப்ரியா மனோசர் கூட ஒரு மைனா பாட போறா. இதுல வந்து ஆட்டிடியூட், டிராமா, பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். மனோசர் கூட இந்த விஷயத்துல கம்பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹரிப்ரியாவோட முயற்சி சூப்பரா இருக்கும், ஆனா ஃபைனல் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது.
அது நைசா நைசா தழுவி நதி போலாடுது ஜோதியை கூடுது ஹோய் மெல்ல காதலிக்கு எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மாங்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மெல்ல காதலிக்கு எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை தேடுது ஹோய் ஹோய் மேல்நாட்டு பெண்களிடம் பார்க்காத சங்கதியை கீழ்நாட்டில் பார்க்கும் பொழுது அதை பாராட்டி பாட்டு எழுது பாவாடை கட்டிக்கொண்டு பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது இது பொல்லாத காலை வயது சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து இன்னும் தேவை என்றால் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை சேர்த்து ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போலாடுது கூடிய கூடுது ஓய் ஓய் ஏதேதோ நேரம் வந்தால் காதோரம் மெல்ல கூறி ஏராளம் மழை தருவே அது போகாமல் மீண்டு வருவே நான் தானே நீச்சல் கோலம் நாள்தோறும் நீயும் வந்து ஓயாமல் நீச்சல் பழகு அடித்தாங்காது உந்தன் அழகு அன்பின் காயமெல்லாம் இன்றைக்கும் இன்றைக்கும் இன்பமாகும் அன்பின் நேரமெல்லாம் இஷ்டம் போல் கொண்டத்தான் இந்த வேகம் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போலாடுது ஜோடியை கூடுது ஹோய் ஹோய் மெல்ல காதலிக்க இன்றைக்கும் இன்றைக்கும் சுத்தி மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் ஓ மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போலாடுது ஜோடியை கூடுது ஹோய் ஹோய் சூப்பர் ஸ்டார் பாட்டு யா மனோஜ் சாரு யா அதை பாடி யா இன்னமான அப்பா யா சூப்பர் யா யா தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்ம ஹரிப்ரியா எப்படி பாடினாங்க சார்? சந்தோஷத்தில் லாஸ்ட் பழுதில் ஒரு 2 லைன் தவறு அப்படி டச்சு விட்டு வந்துச்சு உள்ள. ஆனால் டச்சஸ் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக பாடுறது. தேங்க்யூ சார். நீங்கள் ரெஸ்ட் அவங்க ஏதாவது பேசிட்டோம். ஓ
ஓகே நீங்க இங்க நின்னு அதை கேட்கணும். உங்களை பத்தி சொல்றது நீங்க கேட்கணும். ஓகே சோ மனோ சார் உங்களை பத்தி எதுவுமே சொல்ல போறது இல்ல. மனோ சார் ஹரிப்ரியா மேடம். மனோன்னா யாரு? எங்கேயோ போயிட்டாரு. இம்ப்ரூவைசேஷன்ல என்ன பண்ணீங்க? வந்து டான்ஸ் மட்டும்தான் டெய்லி பார்க்குற டான்ஸ் ஆகி போச்சுன்னு ஒரு சின்ன வருத்தம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ரொம்ப அழகா பாடினீங்க. தேங்க்யூ மேடம். ஹரிப்ரியா, 2-3 சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருந்தது. அது வேணும்னு நீங்க பண்ணீங்களா இல்லைன்னு எனக்கு புரியலை. இது பொல்லாத காலை வயது டியூன் வேற தானே? இது பொல்லாத காலை வயது அது ஒன்று, அந்த இடம் மாறி போச்சு. அதே மாதிரி அந்த காயம் எல்லாம் தாத்தபமா, அதுதான் ராஜா சார் சொல்லி கொடுத்த சங்கதி தான். அது நாங்கள் பாடினது கிடையாது. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அதுதான் பாடியிருக்கோம். அவரோட பாட்டில் முக்காவாசி. இன்ஃபேக்ட் இந்த சாங்கை வந்து ஒரே ரூமில் மைக்ஸ் போட்டு நாங்கள் பாடிருந்தோம் அந்த சாங்கு. அப்போ கூட தெரியாது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நடக்குதுன்னு. உள்ளே போன பிறகு தான் சொன்னாங்க. சூப்பர். பாவம் இந்த டைமில் சுந்தரராஜன் அண்ணா கூட மனசில் நினைக்கிறேன். அவர் தான் எப்போவுமே எங்களுக்கு சாங் கற்றுக் கொடுக்கறது. அண்ணாவோட ஆத்மாவுக்கு இந்த டைமில் நானும் நல்லா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். சுபா மேம். Such an honor to be sitting with you over here. தேங்க்யூ மேடம். And Shripriya Kachak. ஹரி ஒன்றும் பிரச்சனை, நோ ப்ராப்ளம், நல்லா இருக்கு மேடம். ஹரிப்ரியா, சுந்தர பிரியா, விஷ்ணு பிரியா, லக்ஷ்மி பிரியா, எனிதிங், எல்லாம் பிரியா. என்ன பண்ணுறது, அவர் பாடின அந்த பாட்டில் எல்லாம் மெய் மறந்து, பேர் மறந்து, காலத்தை மறந்து, இடத்தை மறந்து அவுட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆனால் இந்த ப்ராக்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இது வந்து டாப் 5 செலெக்ஷன்ஸ் இவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க மனோ சார்க்காக அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னன்னு பார்த்துடலாமா? வழியாக மனோ சாருக்கும் நான் சூஸ் பண்ணிட்டேன். அது கண்டிப்பாக மனோ சாருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். போங்க ஹரிப்ரியா, போய் உங்களோட கிஃப்ட் கொடுத்துட்டு வாங்க சாருக்கு. ஹலோ ஹலோ. ஹரிப்ரியா ஒரு ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு செக் ஒன்று மாற்றி அனுப்புங்களா? ஓகே. யா, தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரவஸ்தி சுபாஜி கூட ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி இந்த பாட்டு பாட போகிறான். சுபாஜியுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு ஆட்டிடியூட், வார்த்தைகளுடைய அர்த்தத்தை வச்சுட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, எக்ஸ்பீரியன்ஸ் இது அவங்களுக்கு இருக்குது. பிரவஸ்தி அதை எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணுறா அதை பார்க்கணும். என்ன பண்ணினாலும் அவ்வளோ சின்ன குழந்தைக்கு கிரெடிட் அவள். பதினெட்டு வயசாச்சு.
சுபாஜி எப்படி பாடினாங்கன்னு ஒரு கைத்தட்டல தெரிஞ்சுக்கலாமா? Thank you சுபாஜி, thank you so much. Love you guys, thank you so much. And நம்ம குட்டி பாப்பா நீங்க போய் உட்காரதுக்கு முன்னாடி பிரவஸ்தி எப்படி பாடினா அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் மேம். இது பிச்சு உதறதுங்க அது. It was wonderful singing with you Pravasti. Real honor. Thank you so much. Thank you. Thank you சுபாஜி. சுபாஜி வந்து பார்த்தா அழகா பாடி and அவங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. And சித்ராமா. சுபா. வாவ், எவ்வளவு எனர்ஜி கொண்டு வந்த நீ ஸ்டேஜுக்கு. உண்மையில இல்ல ரொம்ப இதுதான் பெர்ஃபார்மர்னு சொல்றது. பிரவஸ்தி ரொம்ப நல்லா பாடின, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சங்கதி எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு, அது பாடலையா? அது நான் ஒரிஜினல் இல்லையா? கேள்விக்கு பதிலும் என்னாச்சு அது யாரோ பாடி நான் கேட்டிருக்கேன். இங்கே ஒன்று இருக்கு இல்லையா அதில்? அது ஏன் பாடலை பிரவஸ்தி? எப்படி ஒரு சங்கதி நான் நிறைய பேர் பாடி கேட்டிருக்கேன், அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணதும் எனக்கு தெரியாது. பட் பாடின வரைக்கும் நல்லாவே பாடினேன் பிரவஸ்தி. காட் பிளஸ். கோரஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க எல்லாருமே. பிரவஸ்தி, நீங்களும் வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கல்ல சுபாஜிக்காக? ஆமாம், என்னன்னு பார்த்துலாமா? ஹாய் ஜட்ஜஸ், நீங்கள் எனக்கு நான் நல்லா பண்ண எப்போவுமே கிஃப்ட் கொடுப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். அது என்ன நான் தெரிஞ்சுக்கணுமா? வெயிட் பண்ணுங்க. சுபாமா, நான் இதில் ஒன்று உங்களுக்கு தரப்போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். இது உங்களுக்கு சுபாமா. ரொம்ப 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 பொருத்தமான ஒரு பயங்கரமா தேவையுள்ள ஒரு பிரசன்ஸ் வந்திருக்கீங்க என்னோட லைஃப்ல இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரவஸ்தி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரவஸ்தி, ரொம்ப சூப்பரா பாடி முடிச்சிட்டீங்க. அழகான கிஃப்ட்டும் வந்து நீங்க வந்து சுபாஜிக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கும் மாக்காப்பாக்கும் என்ன வாங்கி கொடுத்தீங்களோ அது கொடுத்துருங்க. ஒரு 4 நாள் வேறு கடல் வாங்கி கொடு. ஹக்கு. அக்கா, அதுக்கு விலையே கிடையாதா? பாசத்திலேயே வந்து கரெக்ட் பண்றாளே அவருக்கு. ஸோ பசங்க இந்த காலத்தில் வந்து பயங்கர உஷாராக இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வாரத்துக்கு முடிவில் வந்து நம்ம 2 பேரும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குவோன்ற ஒரு நம்பிக்கையோட நானும் மாக்காப்பாவும் இந்நேரத்துக்கு நம்ம டாட்டா சொல்லிக்கலாம். ஸோ நாளைக்கு இன்னும் நம்ம பசங்க ஜட்ஜஸோட சேர்ந்து பாட போகிறாங்க. என்னென்ன பாடல்கள், யாரெல்லாம் வந்து ஷவர் வாங்கினா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து சூப்பர் சிங்கர் பார்த்துக்கிட்டு இருங்க. Until then, it's Makapa Anand and Priyanka signing off on Airtel Super Singer Junior 4, powered by Energy Taram Gold Winner, co-presented by Arun XLO and NEC Jewelers. இத்தமிழகத்தின் செல்லக்குலக்கான தேடல்.